அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் போனால் 41 பேர் சாவரலாம் சர்வசாதாரணையா? இதெல்லாம் பெரிய பெரிய கேஸாக போட்டுட்ருக்கீங்க. இந்த விஜய் கட்சியில் இருக்கிற பெரும்பாலான பேர் வந்து ஃபேக் ஐடியில் தான் விமர்சிக்கிறான். நீதித்துறை விமர்சிக்கிறான், முதலமைச்சர் விமர்சிக்கிறான், காவல்துறை விமர்சிக்கிறான். அப்புறம் வந்து எல்லாரையும் விமர்சிக்கிறது வந்து எப்படி விமர்சிக்கிறான்னா ஃபேக் ஐடியில் விமர்சிக்கிறாங்க. காட்டுமிராண்டித்தனமான ஒரு 2000 ஆண்டுகளை பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டாக, ஒரு இயக்கமாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குது. மதுரையில் வந்து 2 லட்சம் பேர் கொண்டாங்க, 10 லட்சம் பேர் கொண்டாங்க, 15 லட்சம் பேர் கொண்டாங்க. வெற்றியினோட பலனை நீங்கள் அனுபவிக்கிற போது ஒரு 41 பேர் இறந்த போது உங்கள் கட்சிக்கு தலைவரை பார்க்க வந்தவன் தான் இறந்து போயிருக்கான். முதல்வர் வந்து இவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வராரு, இதுதான் இந்த தீர்ப்புக்கான காரணம். ஏன் கவர்னர் வந்திருக்காரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏடிஎம்கேவில் உள்ள எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் போயிருக்காங்க இல்லையா? வண்டி பின்னாடியே போவீங்க, 2 வீலரில் போவீங்க, அப்படியே சுற்றுவீங்க, கீழே விழுவீங்க. இவ்வளோ பேசக்கூடிய அந்த கட்சியோட தலைவர் விஜய் வந்து என் வண்டி பின்னாடியே வராதிங்க, கட்டுப்பாடோடு நடந்துங்க. பொடாவை சந்திச்ச தலைவர்கள் இருக்காங்க, தடாவை சந்திச்ச தலைவர்கள் இருக்காங்க, மிஸ்ஸாவை சந்திச்ச தலைவர்கள் இருக்காங்க. எதையுமே சந்திக்க மாட்டேன், வழக்குகளை சந்திக்க மாட்டேன், நான் போய் ஓடி ஒளிஞ்சுப்பேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு துரை அருண் சார். வணக்கம். வணக்கம். சமீப நாட்களாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இதை சுற்றி சர்ச்சைகள் எழுந்திருக்கு. குறிப்பாக இங்கே விஜய் கட்சி தாவேக்கா விமர்சித்த நீதிபதி செந்தில்குமார் மீது மிக கடுமையான விமர்சனங்களை அந்த கட்சியை சேர்ந்தவங்க வச்சுக்கிட்டே வந்தாங்க. அதையொட்டி இன்னைக்கு அவர் எடுத்து நடத்தின ஒரு வழக்கில் தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். இப்படி ஒரு கருத்து சொன்னால் நீதிபதியே விமர்சிக்கிறாங்க அப்படின்னார். இந்த சேம் டைம்லேயே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது செருப்பு வீச ஒரு நபர் முயன்று இருக்காரு. இப்படி தொடர்ந்து நீதிமன்றங்கள் விமர்சனத்துக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கிட்டு வர இந்த சூழலை நீங்கள் முதல்ல எப்படி கவனிக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மீது வந்து செருப்பு வீச முயற்சி பண்ணது வந்து மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதல் முறையாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நிர்வாகத்தில், நீதித்துறை நிர்வாகத்தில், அதுவும் உச்சநீதிமன்ற நிர்வாகத்தில் இந்த விடுதலையான 75 ஆண்டு காலத்தில் ஓபிசி SC/ST பிரிவினரை வந்து இடஒதுக்கீடை வந்து அமல்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே 27% இடஒதுக்கீடுன்றது வந்து விபி சிங் காலத்தில் வந்து நடைமுறை கொண்டு வரப்பட்டுடுச்சு, ஓபிசி ரிசர்வேஷன். இருந்தாலும் பல இடங்களில், பல மட்டங்களில் வந்து இப்போ காலப்போக்கில் தான், பல போராட்டங்களுக்கு பிறகு தான் அந்த ஓபிசி ரிசர்வேஷனே அமல்படுத்தப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் கூட உச்சநீதிமன்றத்தில் எங்கெங்கெல்லாம் ஓபிசி ரிசர்வேஷனை அமல்படுறதுக்கு மிகப்பெரிய வந்து தீர்ப்பு வழங்கின உச்சநீதிமன்றத்தாலேயே வந்து கூட உச்சநீதிமன்ற நிர்வாகத்திலேயே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங்கில் வந்து அவங்களால வந்து யார் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைமை நீதிபதியுமே வந்து இடஒதுக்கீடு நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. அமல்படுத்துவதற்கு, இடஒதுக்கீடை அமல்படுத்துவதற்கு எந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளும் முயற்சிக்கவே இல்லை. ஆனால் முதல் முறையாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் ஓபிசி SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடை அமல்படுத்திட்டார். இது மூலமாக வந்து முன்னேறிய சமூகத்தினர், சோகால்டு முன்னேறிய சமூகத்தினருக்கு வந்து மிகப்பெரிய அவங்களாம் வந்து பதட்டமாயிட்டாங்க. அவங்களாம் எங்கே நம்முடைய இடத்த வந்து அபகரிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போய்ட்டு. அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கும் வந்து 10% EWS ரிசர்வேஷன் இருக்குது. அந்த EWS ரிசர்வேஷனை வாங்கின பிறகும் கூட இவங்க யாருக்கு மற்ற ஓபிசி பிரிவினருக்கு, SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதனோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ ஒரு சனாதனவாதி, வக்கீலாக இருந்தாலும் கூட மனிதர்கள் தானே, டாக்டராக இருந்தாலும் மனிதர்கள் தானே, அவங்க இந்த சமூகத்தோட பிரதிபலிப்பில் தானே அவங்களும் வாழ்கிறாங்க. ஆக இந்த சமூகத்தில் புரையோடி போயிருக்கிற இந்த சனாதனத்தால், ஜாதியத்தால், இந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து உள்வாங்கின ஒரு நபர் தான் வந்து, ஆதிக்க மனநிலை கொண்ட ஒரு நபர் தான் வந்து இன்றைக்கி வந்து செருப்பு வீச முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் மீது வந்து பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்திருக்கு. சனாதனத்தை அடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் சனாதனம், அதான் சனாதனம், எது சனாதனம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எதையுமே மாற்ற முடியாது, இருக்கிறது அப்படியே தான் இருக்கணும். ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே இருக்கணும், மனிதனை மனிதன் மதிக்கக்கூடாது, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை எப்படி யாரும் வந்து சரிப்படுத்திடக்கூடாது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி தமிழ் மரபு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க அவங்க. பிறப்பு இப்போ எப்போதும் யாருக்கும் ஒக்காது, பிறப்பு வந்து எல்லாருமே வந்து வேற்றுமையால் ஆனது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதனம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்கிறது தமிழ் மரபு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்க தான் நீ செருப்படுத்தி வீசியிருக்காங்க.
அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு விஷ்ணுவனுடைய சிலை வந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில கிடந்துச்சு, அதை வந்து புதுப்பிக்கணும்னு சொன்னப்ப அதுக்கு நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கா போவீங்க? இல்ல, அவர் என்ன சொல்றாரு, புதுப்பிக்கணும்னு சொல்றப்போ உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்கு, நீங்க போய் கடவுள்கிட்டே கேளுங்கன்னு இல்லை, அதெல்லாம் வந்து நிறைய ஓரல் அப்சர்வேஷன் நிறையா வரும், ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட் வரும், தனியாக வரும், ஓரல் அப்சர்வேஷன் ஒன்று வரும். இவங்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு கவுண்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஏற்புடையதாகாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து முறைப்படி யார்கிட்ட போய் அணுகிருக்கணும், தொழில்துறைக்கிட்ட போயிருக்கணும், அதுதான் வந்து அந்த அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு போயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாநிலத்தோட நிர்வாகம் இருக்குது. இந்த தொல்லியல் துறைக்கு கட்டுப்பட்ட இடங்களுக்கு போய் இவங்களுக்கு வந்து மனு கொடுத்து அதன் மூலமாக வந்து காரியத்தை சாதிச்சுக்கணும், அவங்களுக்கு தேவையை வந்து பூர்த்தி செய்யணுடைய ஒழிய நேரடியாக போய் உச்சநீதிமன்றத்தை அணுகிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? அதுதான் அந்த ஓரல் அப்சர்வேஷனாக தலைமை நீதிபதி சொன்னார். அதுக்காக வந்து செருப்படுத்தி வீசுறதுங்கிறது முறையானது. ஆனால் அதை அவர் கண்டுக்கவே இல்லை. இது வந்து திஸ் வில் நாட் அஃபெக்ட் மீ அட் எனிவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கால் த நெக்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கேஸுக்கு போயிட்டார். ஆனால் என்னென்னா, இது வந்து மற்ற ஜனநாயக சக்தியில் ஏற்றுக்கப்பாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு எதிரான வந்து கான்சிக்வன்சஸை வந்து அந்த அட்வொகேட் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்திருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். இது எல்லாமே பார் கவுன்சில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மற்றபடி குற்றவியல் அது வந்து குற்றம் தானே, அதை செஞ்சதுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சு தானே அது நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த நடந்த வந்து கரூரில் நடந்த சமீபத்தில் பிஆர் கவாய் விஷயத்திலே சொல்கிறேன். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப, உச்சநீதிமன்றத்தில் நான் கொடுத்த தீர்ப்புலேயே மனநிறைவை தரக்கூடிய தீர்ப்புன்னா புல்டோசர் கலாச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்துச்சு, அது ஒழிச்ச பெஞ்சில் நானும் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். என்னென்ன அடிப்படையில் ஒரு அம்பேத்கர்வாதி, புத்த மதத்தை தழுவின ஒரு நபர், இப்படி மோடிக்கு எதிராக சில கருத்துக்கள் அங்கங்கே பேசுகிறாரு. மோடிக்கு எதிரான கருத்துக்கள் அப்படி பார்க்கக்கூடாது. மோடி இந்திய பிரதமர் வந்து இது வந்து மதச்சார்பற்ற ஒரு நாடு, செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மதச்சார்பற்ற நாட்டில் வந்து நீங்கள் புல்டோசரை வச்சுட்டு இந்த வந்து விதிகளை மீறி கட்டின நீ எந்த பார்ப்பனர் வீட்டையாவது இடிச்சிருக்கீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் எந்த பார்ப்பனர் வீடாவது இடிக்கப்பட்டிருக்கா? எந்த முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வீடாவது இடிக்கப்பட்டிருக்கா? நீ இடித்ததெல்லாம் இஸ்லாமியர்கள் வீடு தானே இடிச்சிங்க. உங்கள் யார் வந்து உங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்கோ, உங்கள் வந்து இந்த கடினமையான இந்த ஆட்சி கெட்டு ஒழிக அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொன்னார். இது மாதிரி கொடுங்கோன்மையான இந்த ஆட்சி இருக்குல்ல, இடிப்பாறை இல்லை எமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுன்னு சொன்னார் வள்ளுவர். இவங்க யாருமே எதிர்த்தே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாருமே இடித்துறைக்கு அவன் செய்கிற தவறை வந்து யாரும் சுட்டி காட்டலன்னா அவன் தன்னாலே இந்த ஆட்சி கெட்டு ஒழியும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். ஏன்னா இங்கே வந்து யாருமே எதிர்த்து பேசுகிறவங்க குரல் கொடுக்குறாங்க. உமர் காலித்தை வந்து அரெஸ்ட் பண்ணிங்களே, இது வரைக்கும் ட்ரையலே நடத்தாமல் 5 ஆண்டுகள் நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்க. அதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்க, நான் வீட்டை விட்டு நீ புல்டோசர் வச்சு இடிப்பேன் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? அது மாறல்னு ஒன்று இருக்குல்ல, அறம்னு ஒன்று இருக்குது, மாறல்னு ஒன்று இருக்குது, சட்டம்னு ஒன்று இருக்குல்ல. சட்டத்தில் எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் நீங்கள் வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஹவுசிங் போர்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா, அது இப்போ என்ன சிஎம்டிஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று வச்சுருக்காங்க, அர்பனைசேஷன் ஆக்ட்னு ஒன்று வச்சுருக்கான், நகரமயமாதல் ஒட்டி வந்து பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது வரை எந்த சட்டத்திலேயாவது வந்து புல்டோசரை வச்சு ஒரு வீட்டை அடிங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? நீங்கள் முறைப்படி நோட்டீஸ் கொடுக்கணும்ல. நீங்கள் வந்து அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தா எங்கேயாவது வந்து சட்டத்துக்கு புறம்பான வகையில் நீங்கள் வந்து கட்டணம் கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு நோட்டீஸே கொடுக்காம வந்து எடுத்தோம் வீட்டை போய் இடிச்சிட்டு வந்து நாங்கள் வந்து சட்டப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம், வெள்ளிக்கிழமைன்னு ஒன்று வந்ததுன்னா சனிக்கிழமைன்னு ஒன்று அடுத்தது வரும் அப்படின்னு சொல்லி அந்த முதலமைச்சர் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்கு? ஒரு உச்சநீதிமன்றம் இருக்குது. உச்சநீதிமன்றம் எதுக்கு இருக்குது? முதல்ல அரசு செய்கிற தவறை தட்டி கேட்கறது தானே உச்சநீதிமன்றம் இருக்குது. தவறு செய்யும் போது சக்தி வாய்ந்த ஒரு மன்றம்னா உச்சநீதிமன்றம் தான். அதோட தலைமை நீதிபதி மீது ஒருத்தர் செருப்படுத்து வீசினா என்ன நடக்குன்னு நிச்சயமாக வழக்கறிஞர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி அதாவது இன்விசிபிள் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ்னு இருக்கிறாங்க. அதாவது வந்து முன்னேறிய சமூகத்தை சார்ந்த பார்ப்பனர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் ஆர்எஸ்எஸ்ல இருக்குன்னு அவசியமே இல்லை. இன்பில்டாகவே அவங்க ஆர்எஸ்எஸ்காரங்களாக இருக்காங்க. அவங்களுடைய தத்துவங்களுக்கு, அவங்க சித்தாந்தங்களுக்கு, அவங்களோட சித்தாந்தம்னா என்ன? ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும், பார்ப்பனர் இருக்கணும், அப்புறம்னா வைசியர் இருக்கணும், சத்திரியர் இருக்கணும், சூத்திரர் இருக்கணும், பஞ்சமர் இருக்கணும், இப்படிலாம் அந்த 5 வகையான இந்த வர்ணங்கள்லாம் இருக்கணும். 4 வகையான வர்ணங்கள், வர்ணத்திலே இல்லாத அவுட்காஸ்ட்டு இதெல்லாம் இருக்கணும். அதுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வந்ததுன்னா யார் அந்த பிரச்சனையை உருவாக்குறாங்களோ அவங்களை நீ வந்து உயிரை கொடுத்தாவது வந்து அவங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே மனுஸ்மிருதி சொல்லுது. அந்த அடிப்படையில் வந்து அந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வக்கீலாக இருந்தால் நீ அரசியலமைப்பு சட்டப்படி தான் வக்கீல் நடக்கணும். சனாதன தர்மத்தின்படி மனுஸ்மிருதி படியாக நடந்துப்பீங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மனு தர்மத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. உடனே வந்து இந்த மனுவாதிகள் வந்து அரசியல் சட்டத்தை உச்ச பதவியில் இருக்கக்கூடியவங்களே தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ இதை புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இங்கே நீதிபதி செந்தில்குமார் தாவேக்கா விமர்சிக்கலாம், அந்த கூட்டத்தை விமர்சிக்கலாம். ஆனால்
உச்சபட்சமாக போய் அந்த தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைலாம் சொல்கிறாரு, இந்த கருத்தெல்லாம் ஏன் சொல்கிறாரு, இது ஒரு நீதிமன்றம் சொல்லலாமா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது. இல்லை இந்த இது வந்து பெரிய ஒரு அந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸாகவே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க, ட்விட்டரில் இருக்கிறவங்க இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, என்ன 41 பேர் தானே இறந்துட்டாங்க, இதில் என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன கரூரில் இருக்கவங்க எல்லாமே இறந்துட்டாங்க, கரூரில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுமே இறந்து போயிட்டாங்க, விஜய் போனால் 41 பேர் சாவரலாம் சர்வசாதாரணையா, இதெல்லாம் பெரிய பெரிய கேஸாக போட்டுட்ருக்கீங்க, இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்களா அந்த மக்கள், அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை கோர்ட் இப்படி தான் சொல்லணும்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. இதில் என்ன ஒரு பிரச்சனையா? 41 நம்பிட்டு தான் சார் இருந்தாங்க, கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டு நல்ல தீர்ப்பு எப்படி நல்ல தீர்ப்பு இப்படி சொல்லணுமா? 41 பேர் தானே செத்துட்டு போகிறான்னா தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேராக செத்துட்டான் அப்படியா கேட்கணும்? அப்படி கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. என்னன்னா அதுக்கு அவங்க காரணம் உயர்நீதிமன்றம் முதல்வர் வந்து இவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வராரு, இதுதான் அந்த தீர்ப்புக்கான காரணம், அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராங்க? இவர் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு வராங்க. ஏன் கவர்னர் வந்திருக்காரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? RSSோட சித்தாந்தத்தை உள்வாங்கின கவர்னர் வந்திருக்காரு இல்லையா? ADMKல உள்ள MLA MPக்கெல்லாம் போயிருக்காங்க இல்லையா? எல் முருகன் பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒன்றிய அமைச்சர் போயிருக்காரு இல்லையா? அவரெல்லாம் வந்து எந்த கட்சியை சார்ந்தவங்க? அவங்களாம் வந்து திமுகவை சார்ந்தவங்களா? அவங்களாம் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்க தானே. ஒரு 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 அரசியலமைப்பு உச்சபட்ச பதவியில் இருக்கவங்களுக்கு எல்லா தரப்பு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. அதுக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, சமூக பொறுப்போடு இந்த உயர்நீதிமன்றம் நடந்துக்கிட்டுச்சு, நீதியரசர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அப்படி தான் பார்க்கணும். இப்போது சமூக பொறுப்பே இல்லாமல் என்ன 41 பேர் செத்துட்டா அதுக்கு போய் ஒரு பெரிய ஆக்டர் மேலே கேஸ் போடுவீங்களா, ஒரு கட்சி தலைவர் மேலே கேஸ் போடுவீங்களா? இப்படியா கேட்க முடியும்? இப்படி கேட்குறது நியாயமா? முதல்ல அந்த 41 பேர் உயிர் இழப்பை வந்து கண்டுக்காமல் இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அது வந்து முறைப்படி, அது வந்து சும்மா நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பேசிக்கிறது சரியாக இருக்குது. மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாரும் ஆதரவு தரா மாதிரி தான் இருக்கணும். தேர்தல் நேரத்தில் தான் தெரியும் யார் வந்து இது மாதிரிலாம் பேசுகிறவங்கள்ட்ட இந்த நாட்டை ஒப்படைச்சா அந்த நாடு எவ்வளோ பெரிய சிக்கலில் போய் சிக்கும். ஆபத்தானவர்கள் இல்லையா அவங்களாம்? ஒரு 41 பேர் உயிர் வந்து கூட்ட நெரிசலால் நேரத்தை வந்து சரியான முறையில் கடைபிடிக்காததுனால, காலம் தவறியதால் இவ்வளோ ஒரு 41 பேர் உயிர் இழந்திருக்காங்க. சரியான வந்து அவங்களுக்கு வந்து எந்தவித பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் செய்யலை, அடிப்படை வசதிகளான குடிநீரை கொடுக்கல, அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து கட்டமைப்புகளை உருவாக்கவே இல்லை, அவங்க நிற்கிறதுக்கு கூட வந்து சரியான முறையில் இடத்த இவங்க கொடுக்கல. ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து சரியான முறையில் நடத்தி வெற்றி பெறும்போது, அந்த கூட்டம் வெற்றி பெறும்போது அந்த அந்த கிரெடிட் யாருக்கு போய் சேரும் சொல்லுங்கள் சார்? யாருக்கு போய் சேரும்? அந்த கட்சிக்காரங்கள் தானே போய் சேரும். இந்த வந்து நீங்கள் மாநாடு வெற்றி பெற்றுட்டுனா அந்த அந்த வெற்றியோட கிரெடிட்டை மட்டும் நீங்கள் வாங்கி அந்த பலனை மட்டும் தமிழக வெற்றி கழகம் வாங்கிக்கிறது. மதுரையில் வந்து 2 லட்சம் பேர் கூண்டாங்க, 10 லட்சம் பேர் கூண்டாங்க, 15 லட்சம் பேர் கூண்டாங்க அப்படின்னு அந்த வெற்றியினோட பலனை நீங்கள் அனுபவிக்கிற போது ஒரு 41 பேர் இறந்த போது உங்கள் கட்சிக்கு தலைவரை பார்க்க வந்தவங்க தானே இறந்து போயிருக்கான். அதுக்கு பொறுப்பு கூட எடுக்க மாட்டீங்களா? அப்படி எப்படி பாருங்களேன், தமிழ்நாட்டில் கல்வி சிறந்த தமிழ்நாடுங்கிறோம், தொழில்துறையில் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடுங்கிறோம், இதெல்லாம் கிரெடிட் திமுக அதன் முதல்வர் தான் எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த 41 பேர் இருந்ததுக்கும் திமுக தானே பொறுப்பு. ஏங்க அவங்க கட்சி ஃபங்க்ஷனுங்க அது, தமிழக வெற்றி கழகத்தோட ஃபங்க்ஷன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிரச்சார கூட்டம், அது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. அதுக்கு போனதுக்கு வந்து எப்படிங்க முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்க முடியுங்க? கொஞ்சமாக நியாயமாக இருக்க. முதல்ல அந்த நீதிபதி விஷயத்தை என்ன சொல்லணும்னு நினச்சி கேட்டேன்னா, ஒரு சமூக பொறுப்புணர்வோடு நீதியரசர் வந்து மிக சிறப்பான முறையில் வந்து இதை வந்து கண்டிச்சிருக்காரு. நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, ஒரு கட்டுப்பாடோட வந்து ஒரு கட்சி நடக்கணும். எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் ஏனோ தானமாக தான் தோண்டித்தனமாக வந்து அந்த நபர்கள்லாம் அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் வராங்க, அவங்க கட்சி தொண்டர்களா இல்லை ரசிகர்களான்ற தெரியாத ஒரு சூழ்நிலை தான் அந்தமாரி ஒரு கண்டனத்தை வருது. சமூக பொறுப்புணர்வோடு நீதிமன்றங்கள் இயங்கணுன்ற அடிப்படையில் தான் நீதிபதி வந்து அப்படி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்கிற நீதிபதியை நீங்கள் விமர்சிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது அடிப்படையே முரணாக இருக்குது. இங்கே வந்து இவங்கெல்லாம் வந்து எந்த கட்சிக்காரங்களும் செய்யாத ஒரு வேலையை இந்த தமிழக வெற்றி கழகத்தினர் செய்வதுங்கிறது அபத்தமாக இருக்குது. இது என்னென்னா, நீங்கள் வந்து நீங்கள் வந்து வண்டி பின்னாடியே போவீங்க, 2 வீலரில் போவீங்க, அப்படியே சுற்றுவீங்க, கீழே விழுவீங்க, அப்புறம் அந்த வீலை வந்து ரேஸ் பண்ணுவீங்க, வீலிங் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதில் வந்து இப்போ நான் வந்து இது தொடர்ச்சியாக தான் 41 பேர் இறந்து போயிருக்கான். அதாவது வந்து இப்படிலாம் என் வண்டி இவ்வளோ பேசக்கூடிய அந்த கட்சியோட தலைவர் விஜய் வந்து என் வண்டி பின்னாடி வராதிங்க, வீலிங் பண்ணாதீங்க, வந்து ஒரு கட்டுப்பாடோடு நடந்துங்க, வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நாமக்கலுக்கு போனால் நாமக்கல்லேருந்து கரூர் வரைக்கும் பின்னாடியே வரானே சார், கொஞ்சம் கூட இவங்களுக்கெல்லாம் வந்து குறைந்தபட்ச சமூக பொறுப்புணர்வு வேணும்ல. இவங்க தொடர்ச்சியாக வர்றதுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுவான், எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் விடும்.
நெரிசல் வரும். மருத்துவமனைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, மற்ற அத்தியாவசிய தேவைக்காக மார்க்கெட்டுக்கு போகிறவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கல்ல. ஒரு சமூக பொறுப்புணர்வே வேணாமா? இவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வந்து இப்போ 41 பேர் இப்போ இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்களோடக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறது? காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து 67 அடி உயரத்தில் போய் வந்து லைட்டை கட்டினான்னு சொல்லிட்டு இவன் தாங்க அந்த லைட்டை 67 அடி உயரத்தில் போய் லைட்டை கட்டினா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு போய் நிறுத்தும்போது உன்னை எவன்டா கட்ட சொன்னா? இனிமேல் மரத்துலேருந்து கீழே விழுந்தேன்னா யாரா பொறுப்பாவா? இதுக்கெல்லாம் நீ வந்து மரத்துலேருந்து கீழே விழுந்து ஏதாவது அடிபட்டு போனால் இதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து இந்த நாட்டில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படி இருந்த தலைவர் இந்த நாட்டில் வந்து எந்த பொறுப்புணர்வுமே இல்லாமல் யாரையுமே நீங்கள் திட்ட மாட்டீங்க, யாரையுமே கட்டுப்படுத்த மாட்டீங்க, யாரையுமே முறைப்படுத்த மாட்டீங்க, ஏனாவது ஆனோன்னு நீங்கள் செயல்படுறீங்க. இதை வந்து ஒரு நீதிமன்றம் வந்து முறைப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும். ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கமாக ஏன் இந்த இல்லை, ஒரு பண்பற்ற முறையில் நீங்கள் நடந்துக்கிறீங்களேன்னு கேட்கக்கூடாதுன்றது வந்து சொல்கிறது வந்து அபத்தமானது, காட்டுமிராண்டித்தனமான ஒரு 2000 ஆண்டுகளை பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டாக, ஒரு இயக்கமாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குது. இது வந்து எதிர்காலத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது இல்லை. இல்லை, இப்போ நீதிபதி இதை பெரிதுபடுத்த விரும்பலை, அவர் கடந்து போக விரும்புகிறதா இன்னைக்கு காலைல தீர்ப்பில் சொன்னார். அதே நேரம் தமிழக அரசு ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. தெரியாமல் நீதிபதி விமர்சிச்சிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோன்னு அவங்களும் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்தில் நீதிபதிகள் எதுவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா தொடர்ந்து நேரடியாக உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. தீர்ப்பை விமர்சிக்கலாம், அவங்க நீதிபதிகளுக்கு இல்லை. அதான் என்ன, இது வந்து பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து நீதிபதிகள் தீர்ப்பு வந்து இப்படி கொடுத்துருக்க தேவையில்ல, வந்து பண்பற்ற முறையில் இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்க தேவையில்ல அப்படின்னு மாதிரி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நேரடியாக நீங்கள் நீதிபதியை விமர்சிக்கிறீங்க, அவர் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் உள்ள ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க, திருமண நிகழ்ச்சிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துலாம் போடுறீங்க, அது மூலயமா வந்து அவர் உளவியல் ரீதியாக வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துறீங்க, ஒரு தாக்குதல் தொடுக்குறீங்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் இது? இது குறைந்தபட்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு தீர்ப்பு இருக்குது, ஒரு மரபு இருக்குது, முறை இருக்குது. அதாவது இவங்களுக்கு தெரியுமானா தெரியல. இவங்களுக்கு முழுக்க எல்லாமே சாகசவாதிகள், பஞ்ச் டைலாக்காகவே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த 3 பேர் இப்போ பேசி கைதாயிருக்கான்ல, அவனுக்கு தானே தெரியும். அது ஒரு படத்தில் வந்து வடிவேல் எப்படி வந்து போலீஸ் தேடும்போது இப்போ அங்கேயும் பாஞ்சு அடித்து ஓடி வீட்டெல்லாம் ரெண்டாக்கி ஓடுவான் பாருங்க, பாஞ்சு ஓடுவான் பாருங்க. அதை மாதிரி இவனுங்க வந்து எஸ்கேப் ஆகி ஓடக்கூடிய ஒரு நபர்கள் வந்து பின்னங்கால் பிடரில் அடிக்கிற அளவுக்கு ஓடக்கூடிய இவங்க வந்து ஏதாவது வந்து இவங்க கட்சியோட பொறுப்பாளர்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். பொடாவை சந்தித்த தலைவர்கள் இருக்காங்க, தடாவை சந்தித்த தலைவர்கள் இருக்காங்க, மிசாவை சந்தித்த தலைவர்கள் இருக்காங்க. இப்படியாகப்பட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் சந்தித்து வளர்ந்த இயக்கங்கள் தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வேரூன்றி இருக்குது. எதையுமே சந்திக்க மாட்டேன், வழக்குகளை சந்திக்க மாட்டேன், நான் போய் ஓடி ஒளிஞ்சுப்பேன், கடலில் ஒளிஞ்சுப்பேன், எல்லாம் டேராடூனுக்கு போயிடுவேன், எங்கேயாவது மாநிலம் விட்டு மாநிலம் போய்டுவேன்னு சொல்கிறவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து எந்த விலை கொடுக்காமல், எதையுமே எதிர்கொள்ளாமல், நீங்கள் வந்து ஒரு நாட்டை வந்து அப்படியே வந்து இந்த முதல்வன் படத்தில் வரா மாதிரி ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அதை அப்படியே வந்து தமிழ்நாடே வந்து நீ வந்து சிங்கப்பூரா மாற்றிடுவேன், மலேசியா மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாரும் ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் வந்து சினிமா காட்சிகளுக்கு, சினிமாவோட டைலாக் வேணால் அது வந்து பயன்படுமே தவிர நடப்பரசியலுக்கு எதிராக மக்கள் இன்னும் கிளர்ந்தல, அந்த மனநிலை இன்னும் மக்களுக்கு மாறல, இன்னமும் திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிற மனநிலை தான் மக்களுக்கு. அது வந்து இந்த விஜய் கட்சிக்காரங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டை வந்து இவங்க உருவாக்குறாங்களே தவிர, ஆனால் நடைமுறை இது நிதர்சனம் அது கிடையாது. நிதர்சனம் வேறு மாதிரி இருக்குது, அது தேர்தலில் தான் தெரியும். நீங்கள் 41 பேர் உயிரை வந்து போயிடுச்சு, இன்றைக்கி 41 பேர் வந்து விபத்து இறந்துருக்குறான், அதுக்கு வந்து கண்டுக்காமல் நீங்கள் பட்ட 30 பேர் இறந்துருக்காங்க சார், என்ன சார் பதில் சொல்லாமல் போகிறீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு முறைப்படி நடந்துக்காமல் இருக்கீங்களே, பண்பற்ற முறையில் நடந்துக்கிறீங்களேன்னு உங்களுக்கு கேட்கக்கூடாது, நீதிபதி கேட்கக்கூடாதுன்றது வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வுன்னா விஜய்க்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீதிபதிகளுக்கு இருக்குல்ல, நீதிபதிகளுக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சமூக பொறுப்புணர்வோடு நடந்துக்கணுன்றாங்க. மதுரை டிவிஷன் பெஞ்சும் அதே கருத்தை தான் சொன்னிச்சு, சிபிஐக்கெலாம் மாற்ற முடியாதுன்னு. கரூர் நீதிமன்றமும் தாவேக்காவை விமர்சிச்சிச்சு. ஆனால் அவங்க இந்த பர்டிகுலர் நீதிபதி மட்டும் குறி வைக்கிறது எதனால்? இல்லை, இவங்க தானே வந்து எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்கள் நடந்துக்கிட்ட தவறுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. இவங்க இல்லை, அது விமர்சிக்கிறது இல்லை, இது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க. விமர்சிக்கிறதுங்கிறது வேறு, நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம். இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கக்கூடாது, இப்படி வந்து ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்கக்கூடாது, அப்படி வேணால் நீங்கள் சொல்லியிருக்கலாம்.
எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்கக்கூடாது அப்படி தான் சொல்லலாம். ஆனால் அவர் அது தனிப்பட்ட முறையில் தாக்குறது என்பது அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதுங்கிறது அவர் இந்த கட்சியில் சார்ந்தவர்னு சொல்கிறது வந்து ஏற்புடையது. அது வந்து அபத்தமானது, அது வந்து உண்மைக்கு மாறானது. இவங்க இப்படியெல்லாம் வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறதுங்கிறது வந்து நியாயமானதில்லை. இவங்கெல்லாம் வந்து நீதித்துறை நடவடிக்கைகளை காவல்துறை நடவடிக்கைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆவாங்க. இது வந்து அந்த நீதிபதிக்கு ஒரு நெருக்கடியை தான் ஏற்படுத்தும். அடுத்த முறை அப்படிலாம் வருது அப்படின்னா இல்லை அந்த நெருக்கடியெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படாது. இப்போ யார் விமர்சிக்கிறானோ அவன் தான் ஜெயிலில் போகிறானுங்க. இவங்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த விமர்சிக்கிறவங்க யாராவது 15 நாள் ஜெயிலுக்கு போகிற தயாராக இருக்கானா? 15 நாள் சிறைக்கு போகிற தயாராக இருக்கிறவங்க யாராவது வந்து ஓப்பனாக விமர்சிப்பான். இவனுங்க யாருமே நேரடியாக விமர்சிக்க, எல்லாமே ஃபேக் ஐடி. இந்த விஜய் கட்சியில் இருக்கிற பெரும்பாலான பேர் வந்து ஃபேக் ஐடியில் தான் விமர்சிக்கிறான். நீதித்துறை விமர்சிக்கிறான், முதலமைச்சரை விமர்சிக்கிறான், காவல்துறை விமர்சிக்கிறான். அப்புறம் வந்து எல்லாரையும் விமர்சிக்கிறது வந்து எப்படி விமர்சிக்கிறான்னா ஃபேக் ஐடியில் விமர்சிக்கிறாங்க. நல்ல தெம்பும் தைரியம் உள்ளவர்களாக இருந்தால், நேர்மையான நபர்களாக இருந்தால், நெஞ்சுரமிக்க நபர்களாக இருந்தால் இவங்க என்ன பண்ணணும், நேரடியாக அவன் பேரில் வந்து விமர்சிக்கணும். அந்த அளவுக்கு திராணி இல்லையே, தெம்பு இல்லையே, தைரியம் இல்லையே. உண்மையிலேயே நீங்கள் வந்து வீரனாக இருந்தால் என்ன பண்ணணும், இவன் பேர்லலாம் விமர்சிக்கணும். அதுக்கு திறமலாக இருந்தால் நீ என்ன பெரிய ஆளா அசிங்கமான அபாண்டமான அவதூறுகளை அச்சிலேற்ற முடியாத வந்து மோசமான வார்த்தைகளால் வந்து திட்டுறான். அதெல்லாம் எப்படி சரியானதை ஏச்சு நாகரிகமான காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இவ்வளோ வளர்ந்த ஒரு மாநிலத்தில் இவ்வளோ அபத்தமாக எந்தவித அரசியல் புரிதலுமே இல்லாமல் ஒரு கண்மூடித்தனமாக வந்து ஒருத்தரை ஆதரிக்கிறது, கண்மூடித்தனமாக பேசுகிறது, வந்து வரம்பு மீறி வந்து நாக்கூசுற வகையில் வந்து கெட்ட வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி பேசுகிறதுங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. அதுக்கான பின்விளைவுகளை அவங்க சந்திச்சு தான் ஆகணும். எவன்லாம் பேசுகிறான்னா, முன்னாடி ஒரு காலத்தில் வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து காவல்துறை கண்டுக்காமல் இருந்துச்சு. இப்போ சைபர் கிரைம்னு ஒன்று இருக்குது. சைபர் கிரைமில் உள்ள காவல்துறையினர்கள் அந்த காலத்தில் இருந்த காவல்துறை எல்லாருமே 10வது ஃபெயில் ஆனவங்க, 12th ஃபெயில் ஆனவங்க, படிக்க தெரியாதவங்களாம் போலீஸில் இருப்பாங்கன்னு ஒரு மாயை இருந்துச்சு முன்னாடி. ஆனால் இப்போ எல்லாமே மெத்த படித்தவர்கள் தான் காவல்துறையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மெத்த படித்தவர்கள் காவல்துறைக்கு வந்துட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால இவங்க யாருமே தப்ப முடியாது. இப்போ யாரெல்லாம் திட்டி போடுறான், நீதிபதிகளை திட்டி இப்படி போடுறான்ல, ஒரு சமூக பொறுப்புணர்வோட நல்ல முறையில் உங்கள் கட்சி நடத்துங்க அப்படின்னு ஒரு நீதிபதி சொன்னது தவறா? அதுக்கு வந்து இந்த அளவுக்கு விமர்சிக்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? அவங்கள வந்து இவெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது இந்த காவல்துறை. எந்தெந்த நேரத்தில் யார் எப்போ அரெஸ்ட் பண்ணணும் அப்பப்போலாம் தூக்குவாங்க. அந்த ஃபேக் ஐடியெலாம் கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு தான் சிரமமாக இருக்குமே தவிர சைபர் கிரைமுக்கு அது பெரிய வேலையே கிடையாது. ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் போட்டு, ஏதாவது ஒரு ஐடியா போட்டது, மெயில் ஐடியா போட்டு தான் நீ ஓப்பன் பண்ணியிருப்பேன், உனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. சொல்கிறாரு இது பழிவாங்கும் நடவடிக்கை. எது பழிவாங்கும் நடவடிக்கை? இது கை வைக்காதீங்க அப்படி. எது பழிவாங்கும் நடவடிக்கை? எதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை? யார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? இப்போ பதிவு போடுறவங்களே அவர் சொல்றாரு, நிறைய பேர் வந்து கைது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்றாரு. இல்லை, அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு தரம் தாழ்ந்த முறையில் வந்து மோசமான வந்து வார்த்தைகளால் வந்து நாக்கூசுற வகையில் உள்ள வார்த்தைகளால் அந்த வார்த்தைகளை நம்மளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ மோசமான வார்த்தைகளால் வந்து ஒரு நபர், நீதிபதியை, முதலமைச்சரை, காவல்துறையை நீங்கள் விமர்சிக்கும் போது அது விளைவுகளை நீ சந்திச்சு தானே ஆகணும். நீ எந்த தைரியத்தில் ஒருத்தவங்களை விமர்சிக்கிற? ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னு நினச்சி தானே விமர்சிக்கிற. ஏதாவது செய்வாங்க, உன்னை உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க, ஜெயிலில் 15 நாள் நீ வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன். ஒரு நாள் யாராவது உள்ளே இருப்பானாங்க? அவன் ஒரு 10 நாள் ஜெயிலில் இருக்கிறதுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா? ஜெயிலுக்கு முதல்ல போயிருக்கியா நீ? ஜெயில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒன்று காலையில் உள்ளே திறந்து விட்டாங்கன்னா மறுபடியும் வந்து சாப்பாட்டுக்கு பிறகு உள்ளே அடைச்சிடுவாங்கல்ல. நான் 6 மணிக்கு மேலே வெளியே வர முடியாதுல்ல. நைட்டு விடிய காலையில் தான் மறுபடியும் ஒன்று திறந்து விடுவாங்க. ஒரு படத்தில் 15 பேர் தங்கியிருக்கணும். கொசு கடி இருக்கும், மூட்டைப்பூச்சி கடி இருக்கும். அதெல்லாம் தாங்க முடியுமா அவனால்? அது எல்லாருமே ஒரே வந்து இன்றைக்கெல்லாம் வந்து சிறை வந்து மேம்படுத்தப்பட்டுருச்சு. அங்கே வந்து அடிப்படை வசதிகள்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட நீ வீட்டில் இருக்கிற மாதிரி என்னென்ன அந்த வசதி வாய்ப்புகள் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதெல்லாம் ஜெயிலில் அனுபவிக்க முடியாது. அதையெல்லாம் சந்திக்கிறதுக்கு, அதை எதிர்கொள்கிறதுக்கு இந்த விஜய் ரசிகர்கள் தயாராக இருக்கிறாங்களா? நீங்கள் தயாராக இருந்துட்டு விமர்சிச்சிங்கன்னா பரவாயில்ல. சிறைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க யாரோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து நீதிபதியை விமர்சிக்கலாம், முதலமைச்சரை விமர்சிக்கலாம். நீங்கள் வந்து சரியான முறையில் கருத்து ரீதியாக எதிர்கொள்கிறது வேறு. அவதூறுகளை அள்ளி வீசும்போது அபத்தமான வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுகிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அனுபவிச்சு தான் ஆகணும். சிறைக்கு சென்று தான் ஆகணும். யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. 15 நாளாவது உள்ளே போய் தான் ஆகணும். ரொம்ப நன்றி சார். உங்கள் கருத்தின் மூலமாக அவதூறு எது, விமர்சனம் எதுங்கிற பற்றி ஒரு புரிதல் கொடுத்துட்டீங்க. இனிமேல் விமர்சிக்கிறவங்க இதை கவனித்து விமர்சனத்தை முன் வச்சா அவங்களும் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.